வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே கல்வியில் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை. அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். பன்னீர்செல்வத்துடன் இயக்குநர் பாக்யராஜ் திடீர் சந்திப்பு. அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட கோரிக்கை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இன்று நேரில் வழங்கப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட இயக்குநர் பாரதி ராஜா நலமுடன் உள்ளார். மருத்துவமனையில் நேரில் சந்தித்த கவிஞர் வைரமுத்து தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி. அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பிற்கு விதிக்கப்பட்டு இருந்த தடை ஃபிஃபா அமைப்பு நீக்கியதால் கால்பந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான செய்திகள். நாட்டிலேயே கல்வியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோவை PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 75வது ஆண்டு பவள விழா நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், இந்தியாவில் தலைசிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டார். இந்தியாவில் தலைசிறந்த 100 கல்வி நிறுவனங்கள்ல 18 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. தலை சிறந்த 100 கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. தலை சிறந்த 100 ஆராய்ச்சி நிறுவனங்களில் 10 தமிழ்நாட்டில் உள்ளது. இப்படி நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். கல்வியில் சிறந்த மாநிலமாக நாம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலத்திலே கல்விக்காக போட்ட விதைதான் இதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் நீண்டகால குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அதிமுக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதிமுக கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை திமுக அரசு தற்போது கைவிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்திற்கு மூடுவிழா நடத்த முயற்சிக்கும் தமிழக அரசை கண்டித்து இன்று அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைவதற்கு அனைத்து முயற்சிகளையும் தாம் செய்ய உள்ளதாக நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வத்தை சந்தித்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பாக்யராஜ், அதிமுக மீண்டும் பழைய பலத்துடன் இருக்க வேண்டும் என்று கூறினார். மீண்டும் எல்லாருமே ஒன்றுபட்டு பழையபடி அவர் எப்படி விட்டுட்டு போனாலும் அதே ஸ்ட்ரென்த்தோட எம்ஜிஆர் ரசிகர்களாகட்டும், அதிமுக தொண்டர்களாகட்டும் எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற அளவுக்கு இந்த கட்சி பலம் பெறும். அதுக்கு நானும் என்னை இணைத்து கொண்டு என்ன செய்யணுமோ, எப்படி செயல்படணுமோ நானும் செயல்படுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். சென்னையில் உள்ள ஜப்பான் துணை தூதரக அலுவலகத்தில் இந்தியாவின் 75வது ஆண்டு சுதந்திர தின விழாவையொட்டி சிறப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையேயான கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ரேகா ரெட்டி, இந்துமதி, பத்மா மற்றும் நிரூபா ரெட்டி ஆகியோர் இணைந்து எழுதியிருந்த புத்தகத்தை துணை தூதர் டாகா மசயகு வெளியிட்டார். விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட ஆறுமுகசாமி ஆணையம் அதன் இறுதி அறிக்கையை இன்று முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட விசாரணை ஆணையத்திற்கு 14 முறை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. சசிகலா, பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 158 பேரிடம் விசாரணை நடத்திய ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சுமார் 500 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையை தயார் செய்துள்ளது. இதனை ஆறுமுகசாமி இன்று காலை 10:30 மணியளவில் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அளிக்கவுள்ளார். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை கட்டுப்பாடுகளோடு கொண்டாட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற கந்தான விழிப்புணர்வு முகாம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழிசை, புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்திக்கு அனாவசிய கட்டுப்பாடுகள் இருக்காது என்று கூறினார்.
சென்னையில் இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மேல் சிகிச்சைக்காக எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏசி சண்முகம், கவிஞர் வைரமுத்து மற்றும் திரையுலகினர் பலர் மருத்துவமனையில் பாரதி ராஜாவை நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவிஞர் வைரமுத்து பாரதி ராஜா நலமுடன் உள்ளதாக கூறினார். நுரையீரலில் சற்றே நீர் சேர்ந்திருக்கிறது, அதுவும் சரி செய்யப்படும் என்று உறுதி தரப்பட்டிருக்கிறது. அதனால் நன்றாக பேசுகிறார், அடையாளம் கண்டு கொள்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார். நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். பாரதி ராஜா விரைவில் மீண்டு வருவார். சென்னை வடபழனியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் பெட்ரோல் குண்டுகளை வீசிச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வடபழனியில் தனியார் தங்கும் விடுதி ஒன்று உள்ளது. அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் மறைத்து வைத்து இருந்த பெட்ரோல் வெடிகுண்டுகளை எடுத்து தனியார் விடுதி வாசல் முன்பு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். அப்பொழுது ஒரு வெடிகுண்டில் உள்ள நெருப்பு அணைந்ததால் அசம்பாவிதம் எதுவும் ஏற்படவில்லை. இதுகுறித்து விடுதியின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். பரந்தூர் விமான நிலையத்திற்கு கையகப்படுத்தும் நிலத்திற்கான சந்தை விலையை விட 3.5 மடங்கு இழப்பீடு அதிகமாக வழங்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் அமைச்சர் ஏவா வேலு மக்களுக்கு கிளுகிளுப்பை காட்டுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். நிலங்களை அழித்து உருவாக்கப்படும் பரந்தூர் விமான நிலையம் தேவைதானா என்று தமிழக அரசு சிந்திக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேட்டுக் கொண்டார். மருத்துவம் சார்ந்த படிப்புக்கு விண்ணப்பித்தவர்களின் தரவரிசை பட்டியல் அடுத்த வாரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு கல்வியாண்டில் மருத்துவம் சார்ந்த பட்டப்படிப்புகள், பட்டய படிப்புகள் மற்றும் சான்றிதழ் படிப்புகளில் சேர ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. மருத்துவம் சார்ந்த 19 பட்டப்படிப்புகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் 2536 இடங்களும், தனியார் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 4 விதமான பட்டப்படிப்புகளுக்கு 22,000 இடங்களும் உள்ளன. அதில் 14,157 இடங்கள் மாநில ஒதுக்கீட்டில் நிரப்பப்பட உள்ளது. மதுரையில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கார் மீது காலணி வீசப்பட்ட சம்பவத்திற்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியதாக கூறப்படும் செல்போன் ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை பேசியதாக வெளியான ஆடியோ எடிட்டிங் செய்யப்பட்டது என்றும், ஒரே காரில் இருந்து தான் எப்படி அண்ணாமலையுடன் செல்போனில் பேசியிருக்க முடியும் என்றும் மதுரை மாவட்ட பாஜக நிர்வாகி சுசீந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு தொடர்பாக கனியாமூர் பள்ளி நிர்வாகிகள் உள்ளிட்ட 5 பேருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை தாங்கள் ஓயப்போவதில்லை என்று ஸ்ரீமதியின் தாய் செல்வி தெரிவித்துள்ளார். ஜாமீன்ல தான் அவங்க வெளியே வந்திருக்காங்களே தவிர அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வர கிடையாது. கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் அவர்கள் குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுவார்கள். ரைட்டுங்களா? நாங்கள் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். இறுதி வரை போராடி அவர்தான் குற்றவாளி என நிரூபிப்பேன். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. கோவை மாவட்டம் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. செங்கல்பட்டு, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், கும்பகோணம் உள்ளிட்ட பல ஊர்களில் பலத்த மழை பெய்தது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்ற பள்ளி மாணவர்கள் 2 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முசிறி அருகே துக்க நிகழ்வில் கலந்து கொள்ள கோபால் என்பவர் தனது 2 மகன்களுடன் சென்றுள்ளார். இறுதிச் சடங்குகள் முடிந்த நிலையில் கோபால் தனது மகன்களுடன் காவிரி ஆற்றில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்பொழுது எதிர்பாராத விதமாக அவரது 2 மகன்களும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தினர். தருமபுரி மாவட்டம் நடுப்பட்டி கிராமத்தில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து எரிந்ததில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மீட்டர் பெட்டி வெடித்ததால் சில வீடுகளில் டிவி, மிக்சி, ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் தீயில் கருகி சேதமாயின.
ராம் என்பவருடைய வீட்டில் இருந்து 25,000 ரூபாய் மற்றும் அவரது பாஸ்போர்ட் தீயில் கருகின. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூர் கோயில் திருவிழாவில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இளம்பெண்ணை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து தாழம்பூர் காவல் நிலையத்தில் பெண்கள் 8 பேர் அளித்த புகாரின் பேரில் அமைக்கப்பட்ட தனிப்படை போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் மணிமங்கலத்தைச் சேர்ந்த 25 வயதான பாண்டீஸ்வரி என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 47 சவரன் நகைகளை மீட்டனர். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி திருடு போவதாக வந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். பண்ருட்டியைச் சேர்ந்த கணேசனை கைது செய்து போலீசார் விசாரித்ததில் அந்த நபர் சென்னையின் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டியுள்ளது தெரியவந்துள்ளது. ராஜீவ்காந்தி மருத்துவமனை வளாகத்தில் 3 இருசக்கர வாகனங்களை திருடியுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து 13 இருசக்கர வாகனங்களை மீஞ்சூர் பகுதியில் இருந்து மீட்ட போலீசார் தலைமறைவாக உள்ள கணேசனின் கூட்டாளிகள் இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து 8 ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. கள்ளம்பட்டி கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் பூமிநாதன் என்பவர் தனது ஆடுகளை மேய்த்துள்ளார். அப்பொழுது மழை பெய்ததால் ஆடுகளை விட்டுவிட்டு அவர் பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுவிட 8 ஆடுகள் வயல்வெளியில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து உயிரிழந்தன. ருமேனியாவின் புகாரெஸ்ட் நகரில் உள்ள ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற தமிழக வீராங்கனை அனுபமா ராமச்சந்திரன் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இந்த நிலையில் சென்னை திரும்பிய அனுபமாவிற்கு விமான நிலையத்தில் பெற்றோர், விளையாட்டுச் சங்க நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஸ்னூக்கர் விளையாட்டுக்கு அதிக சலுகைகள் இருப்பதால் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்று அனுபமா கேட்டுக் கொண்டார். ஓசூர் அருகே உள்ள ஹஜ்ரத் யாரப் தர்காவில் சந்தனகுட உருஸ் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட யானை மீது சந்தனகுடம் வைக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த திருவிழாவில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் துரியன் பழம் சீசன் முடிவடைய உள்ளது. இந்த ஆண்டு குன்னூர் பெர்லியார் அரசு தோட்டக்கலை பண்ணையில் துரியன் பழங்கள் அதிக அளவில் விளைந்துள்ளன. 1 கிலோ துரியன் பழங்கள் சுமார் 500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி நெருங்குவதை முன்னிட்டு கும்பகோணத்தில் இந்து அமைப்பினர் சார்பில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளது. கும்பகோணம் மடத்து தெருவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் 10 அடி உயரம் கொண்ட மும்மூர்த்தி விநாயகர் சிலையும், மேலக்காவிரி வரதராஜ பெருமாள் கோயில் அருகே சிவசேனா கட்சி சார்பில் அகத்திய விநாயகர் சிலையும் வைத்து வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்வில் மாநகர மேயர் சரவணன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். ஆசிய கோப்பை டி20 கிரிக்கெட் தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று தொடங்குகிறது. நடப்பு ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் 6 அணிகள் பங்கேற்க உள்ளன. குரூப் ஏ பிரிவில் இந்தியா, பாகிஸ்தான், ஹாங்காங் ஆகிய அணிகளும், குரூப் பி பிரிவில் இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. லீக் மற்றும் சூப்பர் 4 என 2 சுற்றுகளாக போட்டி நடைபெறவுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி துபாயில் நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்திய கால்பந்து கூட்டமைப்பில் 3ஆம் தரப்பின் தலையீடு இருப்பதாக கூறி இந்திய கால்பந்து சம்மேளனத்திற்கு சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பின் ஃபிஃபா இடைக்கால தடை விதித்தது. இதனால் வரும் அக்டோபர் மாதம் இந்தியாவில் ஜூனியர் பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கால்பந்து கூட்டமைப்பு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை விலக்குவதாக ஃபிஃபா அறிவித்துள்ளது. இதனால் திட்டமிட்டபடி வரும் அக்டோபர் மாதம் 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து உலகக்கோப்பை போட்டி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் கால்பந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலேயே கல்வியில் சிறந்து விளங்குகிறது தமிழ்நாடு. கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை. அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். பன்னீர்செல்வத்துடன் இயக்குநர் பாக்யராஜ் திடீர் சந்திப்பு. அதிமுகவில் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட கோரிக்கை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக ஆறுமுகசாமி ஆணைய விசாரணை அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இன்று நேரில் வழங்கப்படுகிறது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட இயக்குநர் பாரதி ராஜா நலமுடன் உள்ளார். மருத்துவமனையில் நேரில் சந்தித்த கவிஞர் வைரமுத்து தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை. பயிர் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி.
அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பிற்கு விதிக்கப்பட்டு இருந்த தடை ஃபிஃபா அமைப்பு நீக்கியதால் கால்பந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.